சீட்டு பணம் 30, மளிகை சாமான் 80, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல. கூட்டு சொல்லு. சரியா 500. என்ன குடும்ப பட்ஜெட்டா? ஆமாங்க. மக 250 ரூபாய் சம்பாதிக்கிறா, மருமகளும் 250 ரூபாய் சம்பாதிக்கிறா. இந்த மாசம் இருக்கிற கடன் எல்லாம் தீர்த்துட்டு ஒரு 100 ரூபாய் மிச்சப்படுத்திக்கிட்டு திருப்பதிக்கு போலான்னு நினைச்சேன். அது நடக்காத போல் இருக்கு. இந்த மாச செலவு 500 ரூபாய் வந்துருச்சு. நம்ம பட்ஜெட் என்னைக்குமே பத்தாக்குற பட்ஜெட் தான். ஏன்னா we belong to the middle class. திருப்பதி பயணத்தை தள்ளி போட வேண்டியதா? இல்லப்பா, ஏன் சம்பளத்துல இந்த மாசம் நீங்க கண்டிப்பா திருப்பதி போறீங்க. இந்தாங்க சம்பளம். மோகன், ஓ சம்பளம், ஓ மனைவி சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து உங்க அம்மா பட்ஜெட் போட்டு வச்சிருக்கா. வீட்டு செலவுக்கு தான் இது போதுமா? ஏதாவது ஒரு கடனை நிறுத்துங்க. 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. மோகன், ஆண்டவன் கடனை தள்ளி போடலாம். ஏன்னா அவனுக்கு நம்ம நிலைமை என்னன்னு நல்லா தெரியும். ஆனா அக்கம் பக்கத்து கடங்கிட்ட சொன்னா கேட்பானா? என்னைக்கு நீ இந்த குடும்ப செலவு விட அதிகமா சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு நாங்க திருப்பதி போய்க்கிறோம்ப்பா. அப்பா, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த செலவு இருக்கத்தான் செய்யும். டேய், உன் சம்பளத்தை மட்டும் நினைச்சு நீ பேசுறே. ஆனா ராதாவும் சம்பாதிக்கிற, அதை மறந்துடாது. இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் ஆம்பளை, என்னாலேயே இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுது. பாவம் அவ பொம்பளை, இப்ப சம்பாதிக்கிறதே அதிகம். இதுக்கு மேல அவ என்ன சம்பாதிக்க முடியும்? எப்படி உங்களை திருப்பதிக்கு அனுப்ப முடியும்? அக்கா, என் சம்பளம் வந்தாச்சு. அத்தையும் மாமாவும் திருப்பதிக்கு போயிட்டு வரட்டும். ராதா, உன் சம்பளம் 250 ரூபாய் சேர்த்து கணக்கு போட்டாச்சு. குடும்ப செலவு போக மிச்சமில்லை. அதான் எப்படி திருப்பதிக்கு போக முடியும்னு யோசிக்கிறாங்க. நான் சம்பளத்தை மட்டும் சொல்லல அத்தா. இந்த மாசம் சேல்ஸ் கமிஷனா எனக்கு 100 ரூபாய் தனியா கிடைச்சிருக்கு. அத்தை, இந்தாங்க பணம். நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ராதா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ இந்த வீட்டுக்கு வந்த ராதா இல்ல, லட்சுமி. பாத்தியாடா, ஒரு ஆம்பளை என்னாலேயே முடியல, ஒரு பொம்பளையால எப்படி முடியும் சந்தேகப்பட்டியே. முடிஞ்சா இல்லையா? உங்க அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது உன் கடமைன்னு சொன்னியே. இனிமே நீ கவலைப்பட வேண்டாம். ராதா கெட்டிக்காரி, எல்லாத்தையும் அவளே மேனேஜ் பண்ணிக்குவா. என்ன? ராதா, நான் அந்த தெய்வத்தை கும்பிட போறவா என் மகனாலதான் கிடைக்கும்னு நினைச்சேன். இப்போ என் மருமகளால கிடைக்க போகுது. என்னால வந்தாலும் நான் இங்க வந்தது அவரால தானே. அண்ணி அண்ணி, என் ஆசை எப்ப நிறைவேற்ற போறீங்க? உன் ஆசை என்ன? ரேடியோ தானே? ஆமா, அத அண்ணங்கிட்ட கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. இதோ பாரு, இனிமே உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல்லு, நான் வாங்கி தரேன். ஏது இந்த ரேடியோ? அண்ணா, இத அண்ணிதான் வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் அந்த மாச சம்பளத்துல வாங்கி தரேன்னு சொன்னல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆமா, நீ ஒவ்வொரு மாசமும் தான் சொல்லிக்கிட்டே இருக்க. என்னைக்கு வாங்கி கொடுத்த? மாச கடைசியாச்சே, சம்பளம் கூட கிடைச்சிருக்காது. எப்படி ரேடியோ வாங்கினா? நான் ஒரு சீட்டு போட்டேன், அது நேத்தோட முடியுது. அந்த பணத்தை வாங்கிட்டு வாமான்னு சொன்னேன். ஒருவேளை அந்த பணத்துல இருந்து வாங்கிட்டாலும் என்னமோ. ஓஹோ, அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு உதவிட்டு வேணும் நீங்க சீட்டு போட்டு வச்சிருக்கீங்க. அதை எடுத்து இப்படி வீணாக்குறாளா? என்னடா பேசுறேன்? உன் தங்கச்சி வேணும்னு கேட்டிருப்பா, அவ வாங்கி கொடுத்திருப்பா. இதுல என்னடா தப்பு? அவ செய்யறதெல்லாம் சரின்னு தான் சொல்லுவீங்க. திருப்பதிக்கு உங்களை அனுப்பி வச்சதுல இருந்து அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அப்படி அவ வாங்கி கொடுக்கறதுனா அவ சம்பளத்துல வாங்கி கொடுத்துருக்கணும். நீங்க போட்ட சீட்ல வாங்கி இருக்க கூடாது. அவ வரட்டும், அவ செஞ்சது சரிதானான்னு நேரடியாக கேட்கிறேன். என்னத்தா வந்துட்டியா? அம்மா நேத்து சீட்டு பணம் எடுத்துட்டு வர சொன்னாங்களாமே, என்னாச்சு? அந்த பணம் இன்னைக்குதான் கிடைச்சது. இந்தாங்க அத்தை. அதுல நீ ஒண்ணும் செலவழிக்கலையா? அத்தை அந்த பணத்தை எதுக்காக போட்டாங்களோ என்னமோ, அதை போய் நான் செலவழிப்பேனா? அப்ப இந்த ரேடியோவை எந்த படத்துல வாங்கினேன்? எங்க கம்பெனில சேல்ஸ் கமிஷன் கொடுத்தாங்க, அதுலதான் வாங்கினேன். அண்ணா, உன் கையால அந்த ரேடியோவை ஆன் பண்ணி வைனா. அதை வாங்கி கொடுத்தவங்களே ஆன் பண்ணி வைக்கிறதா பொருத்தம். சுசி, உங்க அண்ணன் ஏதோ கோபமா இருக்காரு. ஏன்னு தெரியும். இப்ப அவரை தொந்தரவு பண்ணாரு. வாங்க அத்தை. யாரும் ரேடியோ ஆன் பண்ணி வைக்க வேணாம், நானே வச்சுக்கிறேன். தன்னை விட தன் மனைவி அல்லிக்கு அதிக மரியாதை என்று கண்டபோது அர்ஜுனன் வேதனையால் புழுங்கினான். அப்போது அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது, ஆண்மகனே, ஒரு பெண்ணாய் பிறந்தவள் சாதிப்பதை நீ சாதிக்க முடியவில்லை. நாடும் வீடும் உன் மனைவியை தெய்வமாக பூஜிக்க நீ வெறும் ஜடமாக நின்று விட்டாயே. உனக்கு ஆண்மை இல்லை, வீரமில்லை, நீ வாழ்வதும் ஒரு வாழ்வா என்றெல்லாம் அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது.